நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மக்களாட்சி. குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன், அடிதழியை நிற்கும் உலகு. குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் சிறந்த ஆட்சியாளரோட அடிச்சுவட்டையை நானிலமே போற்றி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதன் இருக்காங்க, தொடக்க கால மனிதன் என்ன பண்ணாங்க? வேட்டையாடினாங்க. ஒரு குழுவாக சேர்ந்து வேட்டையாடினாங்க, உணவு சேகரித்தாங்க. பின்னாடி ஆற்றங்கரையோரமாக அப்படியே தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படியே குழுக்களாக மாதிரி ஒரு பழங்குடி அமைப்பாக உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தனித்தனியான தலைவர்கள் உருவானாங்க. அப்புறம் நிலம், நீர் வளங்கள் இது எல்லாத்துக்கும் முன்னிறுத்தி ஒவ்வொரு குழுவுக்கும் இடையில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு குழுவும் ஒன்றிணைத்து ஒரு சிறிய அரசுகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த சிறிய அரசுகள்லாம் என்ன ஆச்சுன்னா பெரிய பேரரசுகளாக உருவாச்சு. இப்படியே ஒவ்வொரு தலைவராக ஆண்டுட்டு வந்துட்டு இருக்கப்போ கடைசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவோட ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஸோ குறிப்பாக இங்கிலாந்தோட ஆட்சியில் ஒரு 300 வருடம் இந்தியா ஆட்கொண்டு இருந்தது. அதற்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு தான் நம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். ஸோ இந்த மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு. அதாவது ஒரு நாட்டோட குடிமக்கள் தேர்தல் வழியில் அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலமாக அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களாட்சிங்கிற அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கும். அவங்க நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் முடியும், அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் முடியும். ஓகேவா? இந்த மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு பிறப்பிடம்ங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் தான். மக்களாட்சி அப்படிங்கிறது கிரேக்க சொல்லான டெமோக்ரஸி, டெமோஸ் மற்றும் கிரேஷியா. அதாவது டெமோஸ்னா மக்கள்னும், கிரேஷியானா அதிகாரம் அப்படின்னும் அர்த்தமா. ஸோ இந்த மக்களாட்சியில் வகைகள் இருக்குது. என்னென்ன வகைனா, நேரடி மக்களாட்சி, மறைமுக அல்லனா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு இருக்கு. ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா, நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டமியற்ற அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ஒரு விளையாட்டு குழு இருக்குது. ஓகேவா? அந்த விளையாட்டு குழுவில் எல்லாரும் ஒன்று கூடி விவாதித்து அவங்களுக்கான விதிகளை உருவாக்கிக்கிட முடியும் அப்படின்னா அதுதான் நேரடி மக்களாட்சி. ஓகேவா? இப்போது ரியலில் பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சியில் மக்களே அவங்க சட்டங்களை உருவாக்குறாங்க இல்லையா? அதனால் எந்த சட்ட திருத்தங்கள் வந்தாலும் அதெல்லாம் மக்கள் தான் அங்கீகரிப்பாங்க. அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்க நாடாளுமன்ற செயல்முறையின்படி ஆட்சி செய்வாங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற நாடு சுவிட்சர்லாந்து. அப்போது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா என்னென்னா, அதே மாதிரி தான். இப்போ அதே ஒரு விளையாட்டு குழு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு ரூல்ஸ் பண்ணணுங்கிறப்ப அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள இப்போ டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட பிரதிநிதிகளை முன்னிறுத்துவாங்க. ஓகேவா? அந்த பிரதிநிதிகள் மூலமாக ரூல்ஸ் போடப்படுது. இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதாவது மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு இருக்குது. இந்த நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்காங்க. பிரதிநிதித்துவத்துக்கு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நேரடி மக்களாட்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வாக்குகள் போட்டு அவங்களே சட்டங்கள் மற்றும் விதிகளை ஏற்றுறாங்க. பிரதிநிதித்துவத்தில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் வாக்குகளை போட்டு அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பிரதிநிதிகள் மூலமாக சட்டங்கள் மற்றும் விதிகள் போடப்படுது. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த பிரதிநிதித்துவத்திலே நாடாளுமன்ற மக்களாட்சின்னு இருக்குது, அதிபர் மக்களாட்சின்னு இருக்குது. ஓகேவா? இந்தியா, இங்கிலாந்துலாம் நாடாளுமன்ற மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சி அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. ஓகேவா? நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங், ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த மக்களாட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் அதிகாரங்கிறது ஒரு தலைவர்கிட்டே இருக்காது. ஓகேவா? அது ஒரு குழுவுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ சட்டங்களுக்கும் விதிமுறைகள் எல்லாமே அந்த குழு தொடர்புடைய எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒரு உரையாடல்கள், அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி அவங்கள்கிட்ட ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்படுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஐநா சபைங்கிறது 2007 செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே விதிகள் மற்றும் வழிமுறைகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி
தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்காக தான் வந்து அரசமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்கியிருக்கு. நம்ம நாட்டோட சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுல பெரும் பங்கு வகிக்குது. ஓகேவா? நம்ம அரசமைப்பு சட்டம் நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கு அப்படின்னா, இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை அரசியல் கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத வரையறுத்திருக்கு. என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும், அதிகாரங்கள் என்ன, கடமைகள் என்ன, குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம அரசமைப்பு சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்கள்லே மிகப்பெரியது. இது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களோட தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கினது. அதனால தான் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள் கருதப்படுறாரு. மக்களாட்சிக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அமைப்பு தான் வந்து மக்களாட்சின்னு சொல்கிறோம். இந்த மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க முடியாது. அப்படிங்கிறதுனால பிரதிநிதித்துவ அரசுக்கு வந்து அந்த முடிவெடுக்கிற உரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 18 வயசு நிரம்பிய அனைத்து குடிமக்களுமே வந்து அவங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் எப்படி இருக்கணும்? மக்கள் நலனை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட கடமையாக கொண்டிருக்கணும். உலகத்தில் இருக்க மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் கொடுத்துருக்காங்க 1893. அதற்கப்புறம் யுனைடெட் கிங்டம் வந்து 1918லையும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 1920லையும் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. காந்தி உட்பட பலரும் வந்து ஓட்டுரிமை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தாங்க. இப்போது இந்தியாவில் 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாருமே வந்து ஓட்டுரிமை வழங்கப்படுது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைகளின்படி இந்திய குடிமக்களில் வந்து 79% பேர் வந்து நம்ம நாட்டோட மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதா புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்களாமா. இதன் காரணமாக தான் உலக அளவிலான இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். கிரேக்கம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமானிய பேரரசு, சான் மெரினோஸ், ஐஸ்லாந்து, மனித தீவு, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இங்கிலாந்து 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.